வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு சூப்பரான மாதம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு சிறப்பும் கூட. இது இல்லாமல் உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய ராஜயோகாதிபதியான செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க. இது இல்லாமல் குரு 11ஆம் இடத்துல இருக்கார். இது மாதிரியான கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க இந்த ஆவணி மாதங்கிறது. நீங்கள் கேட்கலாம், சூரியனும் கேதும் சேர்ந்துருக்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பெரிய லெவல் பிரச்சனை இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு 100% கிடைக்க வேண்டியது ஒரு 80 விழுக்காடு உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுங்களேன். அதுதானே தவிர்த்து உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. சரி, இது மாதிரியான கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நீங்கள் மெனக்கெட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லபடியான உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு தீர்ப்பு இந்த மாதம் கிடைக்காட்டி கூட உங்களுடைய கேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நமக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கே, நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ராகு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்குது, குருவோட பார்வையில் இருக்கனால. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம சனியோட தாக்கம் பெரிய லெவலில் இருக்காதுங்க. 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த பார்த்திங்கன்னா, இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா 20லேருந்து ஒரு 30 வயசு இருக்கவங்க பார்த்திங்கன்னா, வேலையில் மட்டும் கொஞ்சம் போராட்டம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அடுத்ததாக காதலிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா, நிறைய மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அடுத்ததாக தொழிலில் பார்த்திங்கன்னா, தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல பண வரவு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆவணி மாதமாக இது இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக கன்னி ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்பவே அருமையான மாதமாக இருக்குங்க. இது எதனால அப்படின்னா, உங்களோட ராசியில் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்கனால பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் செய்வீங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறையா விதமான பிரச்சனைகள்லாம் கொடுக்குங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு வந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அடுத்ததாக சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட ராசிநாதனும் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து சனியோட பார்வையில் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யும். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கனால கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே நெருங்கிய நண்பருக்கு நிறையா நீங்கள் உதவிகள்லாம் செஞ்சுருப்பீங்க. அவர் உங்களுக்கு இந்த மாதத்துலலாம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையுங்க. ஆனாலும் அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியூர் போய் ஒரு சில பேரை முக்கியமான நபர்களை நீங்கள் பார்ப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்பவே பரபரப்பாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க இந்த மாதத்தில். அது மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சில பேரை நீங்கள் கடுமையாக பேசி மன சங்கடங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமையலாம். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேறு எந்த பெரிய கெடுதல்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும், அதே மாதிரி வேலைக்காக வெளிநாடு போகணும், வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும், பிஆர் வாங்கணும், அந்த மாதிரியான முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு கரெக்டான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம்லாம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்குது. குருவோட பார்வையில் இருக்கனால உங்களுக்கு அம்மா வழி உறவுலேருந்து ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய தாய் மாமன் மூலமாக, உங்களோட சித்தி மூலமாக, உங்களுடைய பெரியம்மா மூலமாக, இவங்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவோட பார்வையில் இருக்கனால
உங்களுடைய எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் எல்லாம் மட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க இது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, லோனுக்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹவுசிங் லோன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.